வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் மினிட் வந்து 12th ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பர் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. இதில் கூட ஆன்சர் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 மார்க்கான ஆன்சர், சிற்றினங்களுக்கு இடையே போட்டி காரணமாக ஏற்படுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். காம்படிஷன் பிட்வீன் ஸ்பீசிஸ் லீட் டு, உயிரின மறைவு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம், எக்ஸ்டிங்ஷன். அடுத்து இரத்த கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க பயன்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 மார்க் கொஷின், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த 1 மார்க்கில் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க, எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க பயன்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இரத்த கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க பயன்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஸ்டாட்டின்ஸ்னு வந்து சொல்லுவோம். கீழ்கண்டவற்றில் கருக்கோளமாவதை பற்றிய உண்மை கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரூ கேஸ்ட்ரேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஃபார்மேஷன் ஆஃப் 3 germ layer எம்ப்ரியோ ஃப்ரம் சிங்கிள் லேயர் எம்ப்ரியோ. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் குறியீடுகள் எந்த குறியீடு செய்கிறது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கோடான்ஸ் மித்தியோனின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் பி. இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ தான் 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி. ஸோ 5th பால் நிர்ணயம் வந்து எதில் நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பால் நிர்ணயம் பொறுத்த வரைக்கும் 5th எதில் நடக்குது, ஆல் ஆஃப் த அபோவ், மேற்கொண்ட அனைத்தும், ஊர்வன, பறவைகள், மீன்கள், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், ஃபிஷ்ஷஸ். ஊர்வன இனத்தின் பொற்காலம் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான 1 மார்க், எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மீசோசோயிக் எரா, மீசோசோயிக் எரா. ஆப்ஷன் பி, மீசோசோயிக் எரா. அடுத்து பார்த்தீங்கன்னா முதலாக மனிதனைப் போல தோற்றமளிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் 7th ஆப்ஷன் பி. ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஹோமோ எரக்டஸ். நன்னீரிலிருந்து கடல் நீருக்கு நகரும் விலங்கினங்களை நம்ம என்னென்னு சொல்லுவோம். இது ஒரு முக்கியமான வினா. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 8th ஆப்ஷன் ஏ, கார்டமோப்சஸ். முதல் விந்து திரவ வெளியேற்றத்திற்கு டேஸ் என்று பெயர். ஃபர்ஸ்ட் எஜகுலேஷன்ஸ் ஆஃப் செமன். அப்போ 9th கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஸ்பெர்மோகேன்னு வந்து சொல்லுவோம், ஸ்பெர்மார்கி. ஸோ 10th பார்க்கலாம். பிளாஸ்மோடியத்துடைய புறசிவப்பணு நடைபெறும் இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10th கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, கல்லீரல், லிவர். அடுத்து ஆண்பால் ஹார்மோனை டெஸ்ட்ரோஜன் சுரக்கும் இடம் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுரக்குது, ஆண்பால் ஹார்மோன். அப்போ 11th வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, லீட்டிக் செல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 12th டோடோ பயணிகள் புறா. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 12th கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், மிகை பயன்பாடு. ஓகே, ஒவ்வாமை தொடர்புடையது வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வாமை தொடர்புடையது அப்படிங்கிறது நமக்கு எது வரும் ஆன்சர் இதில். ஸோ இந்த இடத்துல கேட்டிருக்காங்க பாருங்கள், ஐஜிஇ. அதே மாதிரி நீர் உணவு சங்கிலியில் அதிகபட்சம் டிடிடி செறிவு காணப்படுவது என்ன. த ஹையஸ்ட் டிடிடி கான்சன்ட்ரேஷன் அக்வாட்டிக் ஃபுட் செயின் ஷெல் அக்கர்ஸ் இன். கரெக்டான ஆன்சர் ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சீகல்னு வந்து சொல்லுவோம். ஆப்ஷன் பி, கடல் பறவை, மீன்களை உண்ணும் பறவை. த ஹையஸ்ட் டிடி கான்சன்ட்ரேஷன் அக்வாட்டிக் ஃபுட் செயின் ஷெல் பி அக்கர்ஸ் இன் சீகல். ஆப்ஷன் பி வந்து சீகல். 14 ஆப்ஷன் பி. ஓகே, 15 பார்க்கலாம். பாக்டீரியாவில் பாலின பெருக்கம் நடைபெறும் முறை என்னன்னு கேட்டிருக்காங்க. இணைதல், கான்ஜுகேஷன். கரெக்டான ஆன்சர் தான், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏவேனும் 6 வினாக்களுக்கு விடையிலே 24வது கொஷின் கம்பல்சரி கொஷின். ஸோ இது எப்போ நடந்த கொஷின் பேப்பர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 2023 நடந்த கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர். பிளாஸ்டோமினா என்றால் என்ன, ஸ்பெர்மோஜெனிசிஸ், ஸ்பெர்மடோஜெனிசிஸ், லைனேஷேஷன், ஓகசாகி துண்டங்கள், உயிரி தீர்வு கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க.
செந்தரவு புத்தகம் பற்றி உனக்கு தெரிவது என்ன? ரெட் டேட்டா புக்கு. மிகை உணவூட்டம் வரையறுக்கும் யூட்ரோபிகேஷன். சின்னம்மை நோய்க்கு எதிராக தடுப்பூசி தயாரிக்கப்படவில்லை ஏன்? வேக்சினேஷன் இஸ் நாட் ப்ரொடியூஸ்ட் அகெயின்ஸ்ட் இன் சிக்கன் பாக்ஸ் ஒய்? ஸோ அடுத்து 6 × 3 18, 33 வந்து கம்பல்சரி. இளம் உயிர் எவ்வாறு இனப்பெருக்க நிலையிலிருந்து வேறுபடுகிறது? முதிர்ந்த விந்தணுவின் படமறிந்து பாகம் குறி. டியூப் அகாடமி, வாஸ் அகாடமி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி ரைட் த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் தியரி. ஹிமினோகுளோபுலின் பணிகள் யாவை? நொதிகலன் வரையறுக்கும். டிஃபைன் பர்மெண்டேஷன். 31 வந்து பார்த்தீங்கன்னா பிசிஆர் கேட்டிருக்காங்க. 32 வந்து பார்த்தீங்கன்னா நெட்டாலிட்டி மோர்டாலிட்டி. எய்ட்ஸ் ஒரு நோய் அல்ல, ஆனால் அது மற்ற உயிரினங்களை தாக்குவதற்கு உதவி புரிகிறது. எய்ட்ஸ் இஸ் நாட் டிசீஸ். ஃபர்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ் அட்டாக் டு த அதர் ஆர்கானிசம் ஒய்? அதே மாதிரி மாதவிடாய் சுழற்சியின் பல்வேறு நிலைகளை விளக்குக. வாட் இஸ் இன்ஃபர்டிலிட்டி? ரைட் த காசஸ். மனித மரபணு திட்டத்தின் சிறப்பியல்பு. டார்வின் குருவிகள், ஆஸ்திரேலிய பாலூட்டிகள் ஆகியவை தகவமைப்பு தரவுகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இச்சொற்றலை நியாயப்படுத்துக. நலமுடன் வாழ மேற்கொள்ள வேண்டிய வாழ்க்கை முறை மாற்றங்கள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி முதல்நிலை, இரண்டாம் நிலை தடக்காய்ப்பு துணங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு. வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் அடாப்டட் டு லீட் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்? ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி செகண்டரி ரெஸ்பான்ஸ். விலங்கு நகலாகத்துடைய நன்மை தீமைகள். குளோனிங் உடைய நன்மை தீமைகள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. உயிரி பல்வகைத்தன்மை பாதுகாப்பின் பொதுவான யுக்திகள் ரொம்ப முக்கியம். ஸோ மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர். இது ஏப்ரல் 2023 நடந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் தான். தமிழ் மீடியம் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. இதை ஒரு ரெஃபர் பண்ணிட்டு போங்க பப்ளிக் எக்ஸாமினேஷன் போக முன்னாடி. பிளாஸ்டோமினா என்ன? பிளாஸ்டோமி இஸ் ஏ டிவிஷன்ஸ் ஆஃப் multinucleated parent into many multinucleate daughter individuals within division of nucleus. Spermogenesis, spermatogenesis. ஸோ இந்த மாதிரி கீ பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எடிஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணுவாங்க. பயோ ரெமிடியேஷன், ரெட் டேட்டா புக்கு, யூட்ரோபிகேஷன், சிக்கன் பாக்ஸ் வந்து மீர் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க, ரேஸ் மார்க்கு. ஜுவாலின் ஸ்பேஸு, ரீப்ரொடக்டிவ் ஸ்பேஸு, ஸ்பெர்மட்டோசோவன் டயக்ராமுக்கு 2 மார்க்கு, பார்ட்ஸுக்கு 1 மார்க்கு. வாஸ் அகாடமி, டியூப் அகாடமி நல்லா படிச்சுக்கோங்க. சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் தியரி, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இம்யூனோகுளோபுலின், பிசிஆர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க கம்பல்சரி. நெட்டாலிட்டி மோர்டாலிட்டி. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் பேப்பர் இருக்கும். எக்ஸ்பிளைன் த வேரியஸ் மென்சுரல் சைக்கிள். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் இருக்கும். இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர், கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கீ ஆன்சர். ஸோ இது ஒரு மாடலுக்கு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் வந்து கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ அது ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா மேலே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த கொஷின் பேப்பருக்கான தமிழ் மீடியம் கீ ஆன்சரும் இதிலே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாணக்கராசு யூடியூப் சேனல். அடுத்தடுத்து நிறைய கொஷின் பேப்பர் வந்து 12th ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 1 by 1 அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்டேட்லாம் வரணும்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. உங்களுக்கான அப்டேட்டு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். மாதவிடாய் சுழற்சியின் பல்வேறு நிலைகள், மலட்டுத்தன்மைக்கான காரணங்கள், அதே மாதிரி மனித மரபணு திட்டத்தின் சிறப்பியல்பு, தகவமைப்பு பரவல், டார்வின் குருவிகள். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிட்டு இருக்கும்.